அடுத்து வர்ற சில நிமிடங்களுக்கு உங்க மூளையின் கற்பனை திறனை எனக்கு கொஞ்சம் கடனா கொடுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த கற்பனை பண்ணணும். ஒரு சாதாரணமான நாள், ஒரு சாதாரணமான இரவு. எப்பவும் போல நீங்க உங்க படுக்கை அறையில போய் தூங்குறீங்க. நீங்க கண்களை மூடும் போது 2026. ஆனா கண் விழிக்கிற நேரம் வருடம் 3906ல எழுந்துக்கிறீங்க. ஒரே இரவுல 2000 வருடம் தாண்டி கால பயணம். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாறி போயிருக்கு. மிகப்பெரிய உதாரணம், உங்க கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு புருவ மத்திக்கு மேல 3வது கண் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. மனிதன் அவனுடைய உச்சபட்ச பரிணாமத்தை அந்த காலத்துல அடைஞ்சிருக்கான். உலகம் தொழில்நுட்பமும் இயற்கையும் கலந்த ஒரு உச்ச நிலை அடைந்திருக்கு. அந்த உலகத்துல ஆன்டி கிராவிட்டி வெஹிக்கிள்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய வாகனங்களை நீங்க பாக்குறீங்க. மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாள்ல 2 வருடங்கள் மட்டும்தான் கடுமையா வேலை செய்யறாங்க. அதன் பிறகு வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஓய்வெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாருமே மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. காரணம், உடலுக்கு வயதாகிவிட்டா மனிதர்கள் தங்களுடைய மெமரிஸ புது உடலுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டே நீங்க பிரமித்து நடந்து வரும்போது நிலை தவறி சட்டுன்னு நீங்க கீழே விழறீங்க. ஒரு பெரிய பிளாக் அவுட். கண் திறந்து பார்த்தா 2026 அதே படுக்கை அறை. நீங்க பார்த்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட சொல்றீங்க. ஆனா யாருமே உங்களை நம்ப தயாரா இல்ல. சொல்ல போனா உங்களை பைத்தியம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு நேரம் கடனா நீங்க கொடுத்த உங்க கற்பனை ஆற்றல் உங்களை ஒரு அசாத்தியமான கால பயணம் செய்ய வச்சிருக்கும். ஆனா கற்பனையா இல்லாம நிஜ வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கால பயணத்தை நான் செஞ்சேன்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய ரகசிய டைரியில எழுதி வச்சுட்டு இறந்து போறாரு. இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவர் ஒரே இரவுல கால பயணம் செய்ததா சொல்லல. அவர் தூங்குனத டே 1 அப்படின்னு நாம வச்சுக்கிட்டோம்னா, அவர் கண் விழித்ததோ 1 வருடம் கழித்து. 1 வருடமா எதிர்காலத்துல அவர் பார்த்ததா, அவர் அனுபவித்ததா சொல்லக்கூடிய நம் எதிர்கால ரகசியங்களை அவருடைய டைரிய படிச்சே இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலையே மிஞ்சும் அளவுக்கு